கட்டிக்கு கவுந்தரடி இதுக்கு அப்புறம் இந்த வாசலாம் நீ நான் கேட்டு பாடுறேன் சபையில சரி கூட சொல்லிக்கணும் இல்லையா சொன்னா இல்லையா ஐயா பாட்டு சொல்லி இந்த லைன் வரி கண்ணி குட்டியா கூட பண்ணி குட்டி சொன்னா பண்ணி குட்டி சொன்னதுதான் பண்ணி விட்டு கண்ணு விட்டாருமா கண்ணு விட்டு பண்ணி விட்டாருமா ரெண்டுத்தையும் கலந்து வேண்டியதாயா ஆடி பகை குட்டி வரும் ஆடி பகை குட்டி மோரு அந்த அன்று பகை அது இல்லையா அன்று பகை அது என் பண்ணைமார்கள் ஐவரும் யார் உனக்கு யார் அவங்க யாரு என் தந்தைமார் ஐவர் யார் உனக்கு பங்காளின்னு சொன்னாங்க நாடா இல்லையா தேங்காயிலும் பார்க்காம தேவையா பையா எங்க ஒக்கால யாரு என் காரி உடைய மூஞ்சி மாலும் எனக்கு செல்வம் உனக்கு தேவையா பலிக்கு வந்து என் தம்பி வீட்டுக்கு என் பங்காளி பிள்ளை இப்ப அப்படி உனக்கு பங்காளி அப்படி சொல்றதுப்பா ஆண்டவர் யாரு பங்காளி தாயாரி ஆண்டவர் யாரு எவடியா பிடிக்கும் தேவையா ஆடு பகை குட்டி உருவா நான் வரணுமா ஏண்டா தாய் கருதி வந்தாயா கருதி வர உண்டான காரி எடுத்த போறாங்க உன்னை உந்தனை நாடி வந்தேன் அம்மா உன்னை நாடி வந்திருக்கிறேன்
அவங்க ஏமா கோலம் பண்ணிக்கிறீங்க வரலையா? ஏன் உங்களுக்கு கொடுக்குறாங்களா? ரெண்டு பேர் வச்சுக்கிறீங்க. ஒன்னார பேர். மூணு கிலோ பேர் அழிச்சு விடும் தப்பு கிடையாது ரத்தம் வராதுமா புசு புசு காத்து தாமா வரும் புசு புசு வராது தமடமா ஊதி ஊதியே அதான் சொல்லி முன்னாடி இங்க அனுப்ப நல்லவனாய் இல்ல யாரா சொல்லி அனுப்பிச்சாங்க உண்மை சொல்றா ஜாதக விதி படிக்கு தெரியுமா ஜாதக விதி பாடிக்க அடிக்கிறியாடா குழந்தை கொஞ்சம் ஆயிலோட மனசாட்சி இருக்குதுடா நான் எது சொன்னா யார் உரைத்தாரு தெரியுமா வரல ஆனா ஒருவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார் அந்த பாலன் சதா தேவன் சொன்னது பாலன் சதா தேவன் காலு வேணாலப்பா காலுக்கு போறாரா அரவன் களபடிக்கு வருவான் என்று என் சிறிய தந்தை தெரிவித்தாரா உனக்கு சொல்வேன் அரவானோ களபலிக்கு வருவார் என்று உனக்கும் சொல்வேன் அரவானும் களபலிக்கு வருவான் என்று சரியான சகா தேவர் அதன் நூல் பார்த்து சொன்னதாலே
புரி வைத்து கொடுத்த அமாவாசை நாள் அப்ப துரியதோர் இரவு 9 நாழிகைக்குள் புரி வைத்து தந்த அமாவாசை நாளைக்கோ இரவு 9 நாழிகைக்குள் காலங்கள் எமது பெரிய தந்தையே சாஸ்திரவல்லல் சகாதேவர் என் ஜாதகத்தை கருத்து சொன்னார் என்றார் அது பொய்யாக இருக்குமா? ஒருபோதும் இருக்காது. தட்டிலே காது சவால் இந்த அரவானுக்கு திட்டமாக இருக்கிறது என்று தெரிவித்தாரா? நாளை அமாவாசை 8:45 வீசத்திற்குள் என் ஆவியானது பிரியுமா? நான் மாண்டு மடிந்து விடுவேனா? அப்பா, தாய்க்கு தலைப்பிள்ளை எதிர்மாமூல் பார்த்தவன் 32 லட்சம் அடைத்தவன் இந்த அரவானை கொண்டு சென்று மகாலிக்கு பலியிட்டால் உன் பக்கம் வெற்றி என்று என் சிறிய தந்தை சகாதேவரை எடுத்தார் என்றார். வருகின்றனப்பா. அப்பா, யாருடைய சாட்சியாக சொல்வேன்? அறிவாசு தேவருடைய கிருபை கூந்து. எப்பா நீ அந்த ஏடி மேல சட்டி வைக்காதடா. அவன் பேர பரட்டு கஜா பண்டிடு ஓடடைனா. உங்க மேல உங்க அம்மா மேல சட்டி வைமா. தப்பாதி அமதி மாமானை அந்த மன்னன் அந்த கண்ணனை இடைய மடைய என்று தெரிவித்தாயோ. இப்போது உனக்கு தெரிவிக்கின்றேன் பெரிய தந்தையே. நாளை அமாவாசை உனக்கு வருகின்ற வேளையிலே உன் எதிரிகள் யாராவது என்று அழைத்தால் அவர் பக்கம் சென்று விடுவேன். ஒருவேளை என் அங்கத்திலே விண்ணப்பட்டு விட்டால் வலைக்கு வரமாட்டேன். ஐயோ வேணாமா நைனா. டேய் உங்கள எப்ப என் மாமாவை சொன்னியோ பரவாயில்லை. ஏப்பா நீ அவன் மேல சட்டி வைடப்பா. ஏய் ஏடி மேல வை மாடி மேல வை. கம்மதா இந்த ஐமா. எனக்கு பலிக்கு வந்தா போதும்பா. சும்மா வாய் வச்சு சும்மா இல்லாம எல்லாம் ஒரு அவன் நம்பிக்கை நைனா. அதெல்லாம் நீ சொல்லாதடா. நான் சொன்ன கணக்கு வா நீ. என்ன சொல்றீங்க? அந்த அறிவாசு தேவருடைய கீழ்மை கூந்து ஏங்க நம்ம பாடுறாரு அவர்தான் வரேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றாரு. ஏன் நோன்னு கேட்டுக்கிறா? வரேன்னு சொல்றாரு. மூடி போயா என்ன பாக்குறா? மேல முடியல அதை விட்டாரியா? பெத்தவனுக்குதான் அப்படிங்கிறானுங்க பார்த்தா அதுக்கு பிறந்ததுக்கு அதுக்கு மேல. ஆமா 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 நல்லா கவனிச்சார் போல இதா என்னத்தா நேரம்டா உங்களுக்கு. வாங்க வாங்க வாங்கறதுக்கு வாங்க வாங்க எங்க பிரிவு ஐயா. ஏய் ஏய்டா நாளைக்கு வந்தா தானே உனக்கு ஆபத்து வரும்போது என் தோல் மேல உக்காந்துக்க நான் அப்படியே தூக்கி மாதிரி வெட்டி போட்டுறேன். உக்காந்துக்கே கால் மூட்டி போய் என் தோல் மேல தூக்கி போறேன். அப்பா சத்திரனை கழகு வார்த்தை ஒன்று மரியம்மா வந்துடுறா. கொஞ்சம் போய் ஆடு வா. போய் ஆடு வந்துடுறா. உங்க பெரியமா கவுரு வட்டிய குப்பு மாவு இந்த காலத்திலே உப்பு மாவுக்குதா? உப்பு மாவுடா கம்மியாடி பையா. அவன் அடிச்சு அடியில நாக்கு கேட்டே இல்லையா? நஜா செட்டி உதிரி போயா ஒத்தரம் கூட போ. வாங்கின மாவு கொஞ்சம் நெஞ்சமா போ. வைத்தியில கூப்பிட்டா யாரு அதான் உள்ள மனாடா அவனாலும் கால் கூட திருப்பிடுவாடா. டேய் அவன் வந்து எப்போ காலை வச்சானா துட்டு கொடு துட்டு கொடு துட்டு கொடுடா சுத்தி சுத்தி ஒருத்தர் அவன் கேட்டதுக்கு ₹1 கூட எடுத்தாந்து கொடுக்கல. ₹20 வச்சுனா ஆகதா பாகலையா மறுபடியும் சொல்லிட்டான். ஏ மனாடா எப்பா ஆமாங்க. ஒரு பிள்ளையும் பிறக்கும் தேதி தெரியுமா? இறக்கும் தேதி தெரியுமா? தெரியாது. ஆனால் எனக்கு தெரிகிறது. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நாளை அமாவாசை 3 வீசத்திற்குள் என் ஆவியானது பிரிய போகிறது.
ஏதோ நான் என் தலையில் அந்த பிரம்மன் ஆமா ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறார்களே. ஆமா ஒரு குழந்தை பிறக்க வேலையிலே பிறக்கும் வேலையிலே என்ன சொல்றாங்கப்பா? பிரசவம் ஆயிடுச்சுன்றாங்க. அப்படி இல்லப்பா. பேர சவம் சவம் பிறகும்போதே அந்த குழந்தைக்கு சாவனும் பேரு. அவனு பேர் வச்சிருக்காங்க. பேர சவம். பிறந்தோம் வளர்ந்தோம் ஆளாகினோம் ஆமாங்க. சாதித்தோம் என்று இல்லாமல் அற்ப வயதிலே தலையாக வேண்டும் என்று என் தலையில எதிர்க்கிறது. தலை எழுத்திருக்குது. யார் தலையில் என்ன எழுதினாலும் அந்த பிரமன் அதுதான் நடக்குங்க. அதன் பிரகாரம் நடக்கும். ஆனால் எனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும். என்ன சொல்லுங்க. அம்மா நீ பெற்றெடுத்த பிள்ளை நல்லா பாருங்க. துணியலுக்காக பலைக்காக செல்கின்றான் என்று ஒரு வார்த்தை சொல்லி விடுகின்றாயா? என்னால முடியாதுங்க. யாருன்னா போயிட்டு பெற்றெடுத்த தாய் கிட்ட போயிட்டு உன் பையன் பலிக்கு போறேன் என்ன சொல்ல முடியுமா? என்னால முடியாது இளவரசி. நீங்களே சொல்லிட்டு போயிடுங்க. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லி என்று சொல்லுவார்கள். தாயே நான் பலிக்கு போகின்றேன் என்று சொன்னால் என் தாய் மனது என்ன பாடுபடுமோ, என் தாய் நிலைமை என்ன ஆகுமோ? விதி பயன் நடக்கட்டுங்க. இதெல்லாம் என் தலை விதியா? ஆமாங்க. நடப்பது யாவை நன்மைக்கு ஆகட்டும். வருவது வந்து தீரும். வராது வருந்தி அழைத்தாலும் வராது என்பார்கள். அம்மா 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 அம்மா